ஓம் சாந்தி. நான் இந்த சரீரம் என்ற கோவிலில் இரு புருவங்களுக்கு மத்தியில் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது ஆத்மா அபிமானியாக ஆவதற்காக இன்று பாப் தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் எவ்வளவு நேரம் தந்தையின் நினைவில் இருக்கின்றேன். நான் ஆத்ம அபிமானி நிலையில் எவ்வளவு நேரம் இருக்கின்றேன் என்று என்னை நானே கேட்டுக்கொள்கின்ற ஆத்மா. நான் அதிர்ஷ்டசாலி குழந்தையாக இருக்கின்ற ஆத்மா. நான் ஆத்ம அபிமானியாக ஆவதற்கான உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் சொர்க்கத்தின் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்திக் கொண்டு ஆன்மீக தந்தையிடம் அமர்ந்திருக்கின்ற ஆத்மா. நான் 84 பிறவிகளை எடுத்திருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக விஷாலமான புத்தியுடையவனாக ஆகின்ற ஆத்மா. நான் இப்போது பரலோகிக தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் இந்த ஆன்மீக ஞானத்தை ஆன்மீக தந்தையிடம் கற்றுக்கொள்கின்ற ஆத்மா. நான் சாந்திதாமத்தில் வசிக்கக்கூடிய ஆத்மா. நான் எனது சுய தர்மமாகிய அமைதியில் இருக்கின்ற ஆத்மா. நான் ஆன்மீக நினைவு யாத்திரையில் இருக்கின்ற ஆத்மா. நான் சிவத்தந்தை பிரம்மாவின் மூலமாக ஆத்ம அபிமானியாக ஆகின்ற ஆத்மா. நான் ஞானத்தை நல்ல முறையில் தாரணை செய்கின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்வதில் ஜின் பூதம் போன்று ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்கின்றேனோ அந்த அளவிற்கு விகர்மங்களை விநாசம் செய்கின்ற ஆத்மா. நான் சிவத்தந்தையின் குழந்தை என்பதை மட்டுமே புத்தியில் வைத்திருந்த குஷியில் இருக்கின்ற ஆத்மா. நான் என்னை ஆத்மா என நிச்சயம் செய்து கொண்டு தந்தையை நினைவு செய்து தம பிரதானத்திலிருந்து சது பிரதானமாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் சத்கதிக்கான ஆஸ்தியை 21 பிறவிகளுக்கு அடைகின்ற ஆத்மா. நான் பாரதத்தில்தான்
21 தலைமுறையினருக்கான ஆஸ்தியை அடைகின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக மனிதனிலிருந்து தேவதையாக ஆகின்ற ஆத்மா. நான் இப்போது பிராமண குலத்தினராக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக துர்கதியிலிருந்து சத்கதிக்கு செல்கின்ற ஆத்மா. நான் சொர்க்கவாசியாக ஆவதற்காக இங்கே வந்திருக்கின்ற ஆத்மா. நான் இந்த கடைசி பிறவியை தந்தை மற்றும் சிருஷ்டி சக்கரத்தை அறிந்து கொண்ட ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக ராஜயோகத்தை கற்றுக்கொள்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் நினைவின் மூலமாக ராஜ்யத்தை அடைகின்ற ஆத்மா. நான் துறவியாக இருக்கின்ற ஆத்மா. நான் ஒரு தந்தையை தவிர வேறு யாரை நினைவு செய்யாமல் இருக்கின்ற ஆத்மா. நான் சிவ தந்தையிடமிருந்துதான் ஆஸ்தி கிடைக்கும் என்பதை அறிந்து கொண்ட ஆத்மா. நான் ஞானத்தை நல்ல முறையில் தாரணை செய்து ஆத்ம அபிமானியாக ஆகின்ற ஆத்மா. நான் இந்த உயர்ந்த லட்சியத்தின் மூலம் சதோப்பிரதானமாக ஆகின்ற ஆத்மா. நான் ஜின் பூதமாகி நினைவு யாத்திரை செய்கின்ற ஆத்மா. மாயை எவ்வளவு வேண்டுமென்றாலும் தடைகளை கொண்டு வரட்டும், ஆனால் நான் வாயில் கூழாங்கற்களை போட்டுக்கொள்கின்ற ஆத்மா. நான் தந்தை ஒருவரின் நினைவின் மூலம் புயல்களை நீக்கிவிடுகின்ற ஆத்மா. நான் சாதனங்களை பயன்படுத்திக் கொண்டேன் சாதனையை தனது ஆதாரமாக ஆக்கக்கூடிய சித்தி ஸ்வரூப ஆத்மா. நான் சாதனத்தை நிமித்தம் என புரிந்து சாதனையை நிர்மாணத்தின் ஆதாரமாக ஆக்குகின்ற ஆத்மா. நான் சாதனைக்கு மகத்துவம் கொடுத்து சாதனையை சித்தி பெற செய்கின்ற ஆத்மா. நான் எந்த ஒரு பலவீனத்தின் அம்சத்தை வேரோடு அழித்து விடுகின்ற ஆத்மா. நான் தேகம் மற்றும் தேகத்தின் உலகத்திலிருந்து விலகியவனாகி மனம் புத்தியின் விமானத்தின் மூலம் ஒரு நொடியில் ஆக்காரி மற்றும் நிராகாரி ஸ்திதியை அனுபவம் செய்கின்ற ஆத்மா. நான்
ஏகஸ்திதி என்ற ஆசனத்தில் அமர்ந்திருந்து வருங்கால சிம்மாசனத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் சதா ஆடாத அசையாத ஒரே சீரான மனோநிலையை அனுபவம் செய்கின்ற ஆத்மா. இவ்வாறாக பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சுமானங்களையும் நான் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நன்றி மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.